ஒரே இடத்துல உட்கார்றது வந்து அந்த குழந்தைக்குமே நல்லது இல்லை. ஸோ தெரப்பிலையுமே வந்து ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண மாட்டோம். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய தன்மை வந்து படிப்படியாக தான் டெவலப் ஆகும். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என் குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்காரவே மாட்டேங்கிறான். நான் ஏதாவது சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவன் ரொம்ப ஓடிட்டே இருக்கான். அவனுக்கு உட்காரக்கூடிய தன்மையே இல்லை. அவனுக்கு போயிட்டு ஆன்லைன் தெரப்பிலாம் எப்படி செட் ஆகும், ஆன்லைன் தெரப்பிலாம் அவனுக்கு செட் ஆகாது, அவன் உட்காந்து பார்க்கவே மாட்டான் மேம் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு காத்துட்ருக்கு. இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். என்னோட பேர் வைஷ்ணவி. நான் ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜிஸ்ட். அந்தாதி ரிஹாப் அப்படின்ற நிறுவனத்தை 4.5 இயர்ஸாக நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோட அந்தாதி ரிஹாபில் ஸ்பீச் டிலே இருக்கிற குழந்தைகள், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிற குழந்தைகளுக்கு நிறையவே நாங்கள் தெரப்பிஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேரண்ட் ட்ரைனிங் மூலியமாகவும் அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காட்டிட்டு வந்துட்ருக்கோம். எங்களோட அந்தாதி ரிஹாபில் ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங் சர்வீசஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குழந்தை சரியாக உட்காரவே மாட்டேங்கிறான், உட்காந்தா தானே அவன் கவனிப்பான் அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை நிறைய பேரண்ட்ஸ் வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்கதை எங்களால் பார்க்க முடியுது. ஸோ குழந்தை வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், மொழி வளர்ச்சி ஆகணும், நிறைய பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரீலிங்குவிஸ்டிக் ஸ்கில்ஸில் சிட்டிங் டாலரன்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அதை நான் கண்டிப்பாக மறுக்க மாட்டேன். ஸோ ஒரு குழந்தைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஐ கான்டாக்ட் இருக்கணும், கொஞ்ச நேரம் ஒரு இடத்துல உட்காரக்கூடிய தன்மை இருக்கணும், அவங்க பேர் கூப்பிட்டா திரும்பி பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கணும், நம்ம எதையாவது ஒரு பொருளை காட்டி பேசணும்னா அங்கே வந்து அவங்க கவனத்தை செலுத்தணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தால் தான் அவங்களுக்கு மொழி வளர்ச்சி மென்மேலும் ஆகிறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். பட் நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கிறோமா அப்படின்றது தான் கேள்வி. ஸோ குழந்தைகள்னா அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஹை எனர்ஜிஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து துருன்னு ஓடிட்டு இருக்க தன்மை, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாகவே ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அவங்களோட ஹை எனர்ஜியை வந்து நம்ம ஒரு இடத்துல உட்கார வச்சு கண்டெயின் பண்ண முடியாது கண்டிப்பாக. அண்ட் லேர்னிங் அப்படின்ற விஷயம், கற்றுக்கிற தன்மை வந்து ஒரே இடத்துல உட்காந்தா தான் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. மூவ்மெண்ட் பேஸ்டு லேர்னிங் வந்து சின்ன குழந்தைகளுக்கு, எஸ்பெஷலி 5 வயசு கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது அவங்க கற்றுக்கிறதே வந்து மூவ்மெண்ட் ஓட சேர்ந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ப்ளே பேஸ்டு லேர்னிங். ஸோ ப்ளே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எது சொல்லி கொடுக்கணுன்னாலும் விளையாட்டோடு சேர்ந்த மாதிரி அந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறோம் இல்லையா. ஸோ குழந்தைக்கு வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய தன்மை வந்து படிப்படியாக தான் டெவலப் ஆகும். ஸோ 3 இயர்ஸில் ப்ராபப்ளி ஒரு 5 to 6 minutes ஒரு இடத்துல உட்காந்தாலே அது பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஏதாவது ஒரு பொருள் போய் எடுத்துகிட்டு வருவாங்க, கொஞ்சம் ஓடிட்டு வருவாங்க, அது எல்லாமே நார்மல். ஸோ ரொம்ப நேரம் 1/2 hour 45 minutesலாம் ஒரே இடத்துல உட்கார்றது வந்து அந்த குழந்தைக்குமே நல்லது இல்லை. அவங்களோட மசில்ஸு அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. மசில்ஸ் அண்ட் அவங்களோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து அவங்களுக்கு மூவ்மெண்ட் தேவை அந்த வயசில் நிறையவே. ஸோ நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பேஸ்டு லேர்னிங்கில் தான் வந்து நிறையவே ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இப்போ எங்ககிட்ட ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்தாலுமே எதர் ஆன்லைனாக இருக்கலாம், இல்லை நேரில் வந்து ஆஃப்லைனில் ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிட்டாலுமே இதே ரூல் தான். ஸோ தெரப்பிலையுமே வந்து ஒரு இடத்துல உட்கார வச்ச மாதிரி பிடிச்சி வச்ச மாதிரிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஒரே சேரில் 45 minutes உட்காரணும் அப்படிங்கிறது ரூல் கிடையாது. ஸோ ஒரு சைடில் வந்து சில கோன்ஸ்லாம் வச்சுப்போம், இன்னொரு சைடில் வந்து சில பால்லாம் வச்சுப்போம். இந்த பால்லாம் வந்து அந்த கோனுக்கு ஃபிட் ஆகுற மாதிரி நீ போய் பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம், அது ஒரு கேம் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சைல்டுக்கிட்ட பேசி அதோட ரிலேட்டட் வொக்காபுலரியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கூட நம்ம ஸ்பீச் தெரப்பியில் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். இது வந்து நேரில். ஆன்லைன்லேயுமே இப்படி தான். வீட்டில் இருக்கிற விஷயங்கள்லேயே வந்து ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது, இதே மாதிரியே இருக்கிற இன்னொரு விஷயத்தை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் நிறைய மூவ்மெண்ட் இருக்கும். சம்டைம்ஸ் எஸ்பெஷலி ஆட்டிஸ்டிக் சில்ட்ரனோட ஒர்க் பண்ணும்போது என்னென்னா அவங்களுக்கு இருக்கிற சென்சரி டிஸ்ரெகுலேஷன்ஸ்னால அவங்களுக்கு வந்து
எக்ஸ்ட்ரீம் மூவ்மெண்ட்ஸ் தேவைப்படலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா ஜம்ப் பண்ணணும், நல்லா ஓடணும் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு அர்ஜ் இருக்கலாம். ஸோ அதனால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே நடுப்புறம் வந்து ஒரு மூவ்மெண்ட்டுக்காக ஒரு அந்த ஸ்டிம்மிங்காக ஒரு பிரேக் மாதிரி விட்டு நீ இப்போ 20 டைம்ஸ் ஜம்ப் பண்ணிக்கலாம், நீ ஒரு 2 ரவுண்ட்ஸ் ரன் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்து உட்காரணும் அப்படின்ற மாதிரியான நிறைய மூவ்மெண்ட் பிரேக்ஸை வந்து நம்ம நடுப்புறம் இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மூமெண்ட் அவங்களுக்கு கிடைச்சாதான் நெக்ஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் அவங்க நம்ம சொல்கிற விஷயத்தில் கான்சென்ட்ரேட்டே பண்ணுவாங்க. நம்ம மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே ஓடாத, இங்கே உட்காந்து நான் சொல்கிறது கவனி, நான் பேசிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கவனிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா இந்த மூவ்மெண்ட் இல்லாததுனால அவங்க வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க. மூவ்மெண்ட் எதுவும் இல்லாததுனால அவங்களுக்கு வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நம்ம சொல்கிற விஷயத்தில் எனிவேஸ் ஃபோக்கஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் அது டிஸ்அட்வான்டேஜ் தான். நம்மளோட டைமும் வேஸ்ட்டு. நம்ம என்ன தான் கத்தி என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. அவங்களுக்குமே வந்து அந்த ஃபோக்கஸ் இருக்காது. அவங்க கவனிக்கணும்னு ட்ரை பண்ணால் கூட அவங்களால அதை கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், என்ன விஷயம் சொல்கிறோன்றதுல அவங்களால அட்டென்ஷன் செலுத்த முடியாது. ஸோ அதனால் ஆன்லைன் தெரப்பியோ ஆஃப்லைன் தெரப்பியோ இல்லை நீங்கள் வீட்லேயே சேர்ந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நிறைய மூவ்மெண்ட் பேஸ்டு ப்ளே பேஸ்டு விஷயங்களை இன்வால்வ் பண்ணுறது ரொம்ப 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 அவசியம். இது வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் நான் தெரிவிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், மூவ்மெண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். நீங்களும் கூட சேர்ந்து அவங்களோட மூவ்மெண்ட் பேஸ்டு ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது ஒரு டர்ன் டேக்கிங் ஸ்கில்ஸு, சோஷியல் ஸ்கில்ஸு இது எல்லாமே கூட நல்லாவே டெவலப் ஆகும். ஸோ அதை வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பீச் தெரப்பி ஆகட்டும், ஒரு ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் ஆகட்டும், இன்டோர்ஸில் ஒரு ரூம்குள்ளே நடக்கணும் அப்படின்றதுமே ஒரு மித்து தான். நீங்கள் வந்து ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போங்க, ஒரு பீச்சு கூட்டிகிட்டு போங்க, அங்கே ஓடி ஆடி விளையாட வச்சு கூடவே சேர்ந்து நீங்கள் பேசி விளையாடும் போதும் அவங்களுக்கு வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் நடக்க தான் போகிறது. ஸோ அதனால் ஒரு இடத்துல உட்காரணும் அதுதான் கோலு அப்படின்ற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஹேவிங் செட் திஸ், குழந்தை உட்காரவே வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை. கொஞ்சம் மினிமல் லெவல் ஆஃப் ஒரு சிட்டிங் டாலரன்ஸ் வந்து ரொம்ப அவசியம்தான். ஸோ சில குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கும். அதாவது ADHD அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டரில் வந்து அவங்க ரொம்ப துருத்துருன்னு ஓடிட்டே இருப்பாங்க, ஒரு நிமிஷம் கூட உட்கார மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதனால் அவங்களுக்கு கவன சிதறல், அதனால் அவங்களுக்கு வந்து பேச்சு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ADHD மாதிரியான கண்டிஷன் இருக்குது, டயக்னோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட சப்போர்ட்டுமே வந்து ரொம்ப அவசியம். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் அவங்க சென்சரி ப்ராசஸிங்க்கு அவங்க வந்து சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பி கொடுப்பாங்க. அவங்க மூவ்மெண்ட்டை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டிமுலேஷன் வேணும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க, இந்த குழந்தை வந்து சென்சரி சீக்கிங்காக இருக்காங்களா இல்லை சென்சரி அவாய்டண்ட்டாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு என்ன மாதிரியான ஸ்டிமுலேஷன்ஸ் தேவைன்றதை அவங்க ஒரு தெரப்பி செஷனில் நல்லா இன்டென்சிவாக கொடுப்பாங்க. உங்களுக்குமே வீட்டில் செய்கிறதுக்கான ஹோம் பிளான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நினச்சிக்கிறாங்க இந்த ஃபேன்சி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் ஆக்குபேஷனல் தெரப்பி பண்ண முடியும், இந்த பால் இருக்கணும், இந்த லேடர் இருக்கணும், இந்த ஸ்விங் இருக்கணும், இந்த செட்டப்பில் பண்ணால் தான் அது ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் எக்யூப்மெண்ட்ஸ் அவசியம் தான், பட் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் எல்லா குழந்தைகளுக்கும் அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் கையமாக வேணும் அப்படின்றத ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்கள் வாங்கி ஆர் வீட்டில் இருக்கிற பொருளையே நிறைய மாடிஃபை பண்ணியுமே நீங்கள் ஸ்டிமுலேஷன் கொடுக்கலாம். ஸோ அதுவுமே இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் கொடுக்குற சென்சரி இன்டெகிரேஷன் தெரப்பியே இன்டென்சிவாக பேரண்ட்ஸும் இன்வால்வ் ஆகி எவ்ரிடே கொடுத்துட்டே இருக்கும்போது தான் நல்ல ப்ரோக்ரெஸ் இருக்கும். ஸோ சுத்தமாக சிட்டிங் டாலரன்ஸ் இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆக்குபேஷனல் தெரபிஸ்டோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ ஒரு கம்பைன்ட் எஃபர்ட்டாக ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த குழந்தையோட ஓவரால் லேர்னிங் ஓவரால் ப்ரோக்ரெஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து நிறைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸஸில் எங்ககிட்ட வர குழந்தைகிட்ட எங்களால் நல்லாவே பார்க்க முடியுது. ஸோ இந்த கட்டம் வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஒரு குழந்தை வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணுமா, உட்காந்துட்டு இருந்தால் தான் தெரப்பி பண்ண முடியுமா, உட்காந்துட்டு இருந்தால் தான் ஸ்பீச் ஸ்டிமுலேஷன் பண்ண முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா அது உங்களுக்கு தெளிவடைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஸ்பீச் டிலே சம்மந்தமாக, ஆட்டிசம், ADHD சம்மந்தமாக வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் மறக்காமல் அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலுமே
கீழே கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் படிச்சுட்டே இருக்கேன். அண்ட் உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸ் தான் எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனாக இருக்குது. மேலும் மேலும் இந்த சேனலில் புது புது இன்ஃபர்மேஷன் கொடுத்து நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வந்து எனக்கு வருது. ஸோ தொடர்ச்சியாக கமெண்ட்ஸ் எழுதிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மற்ற பேரண்ட்ஸ் கிட்டயும் அதை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. உங்களில் யாருக்காவது ஸ்பீச் தெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன் ஆர் மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்காக அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை அடுத்த வாரம் சாட்டர்டே 12 o'clock சந்திக்கிறேன். நன்றி.